குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் திருமதி ஜோதி, ஜோதிட ஆலோசகர், சரஸ்வதி ஜோதிட நிலையம். திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் 29ஆம் தேதி இரவு 10 மணிக்கு மேல சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த மீன ராசியில ஜூன் மாதம் 3ஆம் தேதி 2027 வரை சுமார் 2.5 வருட காலம் மீன ராசியிலிருந்து அனைத்து ராசிகளுக்கும் அருள் பாலிப்பாரு. இந்த இடத்துல சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு ஸ்தானத்துக்கு போவாரு. ஒவ்வொரு பார்வை பலத்தாலையும் ஸ்தான பலத்தாலையும் அவங்களுடைய சுயஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நற்பலன்கள், சாதக பாதங்கள் எல்லாத்தையுமே வழங்குவாரு. இப்போ அவங்கவங்க ராசிக்கு என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கு, என்னென்ன நற்பலன்களை சனி பகவான் வழங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேயர்கள் எந்த செயல் செய்தாலும் அங்க ஒரு யூனிக்னஸ் இருக்கும். அவங்க செய்யற செயல் இதுவா, இது கன்னிராசிக்காரங்க செஞ்ச செயல் அப்படின்னு நம்ம சொல்லிடுற மாதிரி ஒரு யூனிக் அங்க இருக்கும். ஒரு தன்னோட ஐடென்டிட்டியை அந்த இடத்துல பதிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு சாதாரண சமைக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றதா இருந்தாலும் சரி, அங்க அவங்களுடைய ஐடென்டிட்டியை பதிச்சிருவாங்க. அவங்க ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் எப்பவுமே இருக்கணும். ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல என்னை நான் வெளிப்படுத்திக்கிறது எனக்கு முக்கியம் அப்படிங்கிற விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு கொடுப்பாங்க. சொசைட்டில ஒரு நல்ல நேம் இருக்கணும், ஒரு நல்ல ஃபேம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரியே இந்த தடவை 7th ஹவுஸுக்கு சனி பகவான் வராங்க. 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம்னு சொல்லலாம். ஒரு சொசைட்டி, ஒரு பார்ட்னர்ஷிப்பு, கூட்டு தொழில், நண்பர்கள், இத்தனை இடங்களை டினோட் பண்ணும். அந்த இடத்துல 70% நற்பலன்களை சனி பகவான் செய்வாரு. அது நீங்க நடந்துக்கிற விதத்தை பொறுத்தும் இருக்கு. ஒரு சொசைட்டியில நீங்க நல்ல நேம் ஃபேம் இருக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நேர்மை, உழைப்பு கண்டிப்பா இருக்கணும். உங்களுடைய செயல்கள்ல உழைப்பை நீங்க போட்டீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி கலத்திர ஸ்தானம் அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்கு உண்டான உங்க தசாபுத்தி சரியான இதுல இயங்கல அப்படின்னாக்க ஒரு பிரிவு, ஒரு செப்பரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதுக்காக இதை நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம். ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான் இது. அந்த இடத்த அவர் பார்க்கும்போது பார்த்தா பிரிச்சு விடணும், ஒரு ஒரு மனமுறிவு, ஒரே வீட்டுக்குள்ளேயே இருப்போம், ஒரு கான்ட்ரவர்சிஸ் வரும், அதனால கொஞ்சம் பேசாம இருக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இடத்துல என்ஹான்ஸ் ஆகும். ஒரு பார்ட்னர்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம சொல்ற சொல்லுனால பார்ட்னருக்குள்ளார ஒரு செப்பரேஷன் வர்றதுக்கான வாய்ப்பு, அந்த மாதிரி விஷயங்களை இந்த இடத்துல என்ஹான்ஸ் பண்ணி விட்டுருவாரு அப்படின்னு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்தானத்துல இருக்கு உங்களுடைய தசாபுத்தி ஆகட்டும், இருக்கிற கிரகநிலைகள் ஆகட்டும், உங்க சுயஜாதகத்துல நல்ல ஸ்தானத்துல இருக்குங்கும் போது இதே விஷயங்கள் பாசிட்டிவா அந்த இடத்துல செயல்படும். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது வரைக்கும் கஷ்டமா இருந்த இடத்துல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சொசைட்டில உங்களுக்கு ஒரு நல்ல நேம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரும். நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் ஆவாங்க. புது புது முயற்சிகள் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி நற்பலன்களும் அந்த இடத்துல இருக்கும். அது நம்ம சுய ஜாதகத்திலையும் உள்ள கிரகநிலைகளை பொறுத்தும் தான் நம்ம அதை பார்க்க முடியும். அதே மாதிரி ஒரு படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம 7th ஹவுஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டீமா படிக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் காமிச்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு எக்ஸாம்ல நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ற மாதிரி அந்த மாதிரி நடந்துரும். ஏன்னா சனி பகவான் 7ஆவது இடத்துக்கே வராரு. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எதெல்லாம் பேட் நெகட்டிவ் இது கொடுக்க முடியுங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது பார்த்தாக்க டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கன்னிராசிக்கு அதிகமாக இருக்கும். மற்றபடி ஒரு ஒர்க்ல அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா நீங்க அந்த சொசைட்டியில நேம் ஃபேம் வரணும்னு ஒரு உழைப்பை போடுவீங்க. உழைப்பை போடும்போது அதற்கான ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கும். 70% உங்களுக்கு நற்பலன்கள் இருக்கும், 30% கெடு பலன்கள் இருக்கும். பொதுவாக பார்க்க போனா அந்த 30% நீங்க தவிர்க்கணும் அப்படின்னா படிக்கிற மாணவர்கள் உங்களோட இதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. எக்ஸாம் டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் பேச்சை கேட்டுக்கிட்டு தவறான செயல்கள்ல ஈடுபடாம இருக்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நல்லா படிங்க. நல்ல கெட்ட சவகாசம் ஏற்பட்டுறாத வண்ணம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களா அப்படிங்கிறத ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்பா அம்மா சொல்ற பேச்சை கேட்டு நலங்க. அதே மாதிரி காதல் இந்த சமயத்துல கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா 7th ஹவுஸுங்கும் போது அந்த இடமும் பார்க்கும். அப்போ நீங்க காதல் விவகாரங்களும் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அதையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும்.
மற்றபடி திருமண ஸ்தானம் அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா ஒரு மனமுறிவு அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த 30% நான் சொல்கிறேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து மனமுறிவு, இந்த வேண்டாம் இதை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரியான எண்ணங்கள் தோன்றும். ஆனால் அதெல்லாம் வந்து நீங்கள் கோப்பப் பண்ணி மேலே வரணும். ஏன்னாக்கா நம்ம வந்து எந்த விஷயத்த எடுத்தோ கவுத்தோன்னு பண்ணிடக்கூடாது. உங்களோட யூனிக்னஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக கன்னிராசிக்காரங்க அது பண்ணக்கூடிய ஆட்கள் தான். நான் பண்ணுறது தான் சரி அப்படின்னு நினச்சிக்கிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அதனால சில சங்கடங்களை சந்திக்கக்கூடிய நிலைகளாக எனக்கு தெரியுது. அதனால நான் சொல்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கோப்பப் பண்ணி பெரியவங்க அட்வைஸை கேட்டு எல்லா முடிவுகளையும் எடுங்க. இதற்கு உங்கள் சுய ஜாதகத்தை முதல்ல அனலைஸ் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. பார்த்துட்டு அதற்கான கைடன்ஸை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.